என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. இந்த விவாத பொருளை முன்வைத்து நேயர்கள் முன்னால் பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம். உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற கருத்தை சொல்லியிருந்தோம். பல்வேறு நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிந்திருந்தார்கள். அதனுடைய முடிவை நாம் இறுதியில் காணலாம். என்றாலும் கூட அவர்கள் சொன்ன 2 கருத்துக்கள், நீதிபதி கிருபாகரன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பரிசோதனை அவசியம், பரிசோதனை செய்யலாமா என்கிற யோசனை மிக நல்ல யோசனை என்று கருத்து தெரிவித்த நேயர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சோதனை வருமானால் சோதனை மட்டுமே நடக்கும், திருமணம் என்பது பலருக்கும் கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு அச்சம் தெரிவித்த நேயர்களும் கூட இருக்காங்க. நாம் இந்த விஷயத்தை உடைத்து பேசுவது அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் பரஸ்பர அன்பு, பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர காதல், இதுல முழுக்கிற ஒரு பந்தம் தான் அது. ஆனா அதை நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, சர்டிபிகேட் வாங்கிட்டு கொடுங்க, நாங்க ஒரு சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முக்கியமான பொருளாக மாற்றினா ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிடுமா, அல்லது திருமண பந்தம்க்கு நிகழ்காலத்துக்கு ஏற்ற ஒரு புதிய பரிமாணம் கிடைக்குமா? இல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தா அது அவ்வளவு இயல்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு உறவு முறையுமே ஒரு இயல்பா தான் நீங்க செய்யணும். ஒருவேளை ஏதாவது ஒரு பரிமாற்றம், இப்போ ஒரு திருமணம் நடக்கும்போது இன்னொருத்தரால உங்க பெண்ணை எப்படி நல்லா பாத்துக்க முடியணும், அல்லது அதர் சைடு அவரு எப்படி நல்ல ஒரு நிலையில இருக்காரான்றதையோ இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா பரிமாற்றம் பண்ணியா நீங்க திருமணம் பண்றீங்க? அப்படி கிடையாது. பேலன்ஸ் ஷீட் பார்க்காமலா திருமணங்கள் நடக்குது. அது எப்படி பாக்குறாங்கன்றதை நீங்க பாருங்கன்ற. இட் இஸ் டன் டிஸ்கிரீட்லி. அதான் சொல்றேன், வெளிப்படையா நடக்கிறது. சட்டத்துல ஒழிச்சிட்டோம், வெளிப்படை இல்லாமல் திருமணங்கள் நடக்கிறது இருக்கு. எல்லா தட்டுகள்லயும் சமூகத்துல இத பார்த்துதான் செய்யறாங்க. அதே போல இதையும் பார்க்கணும், டிஸ்கிரீட்டா பண்ணணும். அவ்வளவுதான். எப்படி பார்க்கலாம் சார்? பார்க்கணும், எப்படி பார்க்கலாம்? நீங்க அதுதான் அடிப்படையான கேள்வி. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். என்னன்னா, காதல், பாசம், பந்தம் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பம். அதனால அது மட்டுமே மையப்படுத்தி பார்க்காம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு நாம வேற ஒருத்தரோட கூட காதல் கொள்ளலாம், வேற ஒருவர் மேல பாசம் கொள்ளலாம். ஏன் கல்யாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை பேசுவதற்கு நிறைய பேர் பப்ளிக்கா அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உரிமையோடு உடல் உறவு கொள்வதற்கான வாய்ப்பை திருமணம் தருகிறது என்பது ஒரு ஸ்பெஷல் ஆடட் பாயிண்ட். சரி, காதலும் பாசமும் இருந்தால் போதும் என்று ஒரு கணவனும் மனைவியாக வாழ்கிறவர்கள், கணவனோ மனைவியோ ஆண்மையற்று இருந்தால் அந்த உறவுல குடும்பம் உருவாக்குமா, சொசைட்டி வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. எனவே இது அல்ல. திருமணத்திற்கு 2 முக்கியமான விஷயங்கள். 1 தாம்பத்திய உறவு, 2 குடும்பம், 2வது குழந்தை குட்டி பிறக்கணும். அந்த குழந்தை குட்டியை வச்சு அடுத்து அந்த சமூகம் வளரணும். அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். அப்ப அதுக்கே வாய்ப்பில்லாத நிலையில நீங்க என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னாரு, ஆமா வேற எப்படி பாக்குறது, பேலன்ஸ் ஷீட்டா கொடுப்பீங்க? இல்ல, சரி வரும்போது சர்டிபிகேட் கொண்டு வரணும்னு சொல்றாரு, என்ன தப்பு? அதுக்கு என்ன மெத்தட்? ஒரு ஞாபகம் வருகிறது. திரு நம்பி நாராயணன் தேனி மாவட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே, அதாவது HIV பிரிவலன்ஸ் ரொம்ப அதிகமாக எய்ட்ஸ் இருந்த நேரத்தில், ஒரு திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர், எங்கள் மண்டபத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், எங்கள் மண்டபத்தில் திருமணம் செய்து கொள்றவங்க நீண்ட நாள் செழித்து வாழணும்னு எங்களுக்கு ஆசை, அதனால திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் அந்த மணமகனும் மணமகளும் தங்களுக்கு HIV நோய் தொற்று இல்லை என்று சான்றிதழை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. அது ஆரம்ப நாட்கள்ல மிக மூர்க்கமாக எதிர்க்கப்பட்டது. இது தவறுன்னு சொல்லி சொன்னவங்களாம் உண்டு. ஆனால் நோய் தொற்று இருக்கிறதுன்னு சான்றிதழ் வந்த பிறகு அவரே திருமணத்தை நிறுத்தின செய்திகள் கூட ஊடகங்களில் அப்போது வெளிவந்தது. இது மாதிரியான யோசனைகள் வரும்போது கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க தொடக்கத்துல எதிர்ப்பதும், பிறகு அது நல்லது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றதுமான போக்கை நாம பார்க்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு இல்லையா, இந்த மனவிலக்கு அப்படின்ற ஒன்று. இதுல கலாச்சாரம்ங்கிற வார்த்தையை நான் பிடிச்சிட்டு விடல. அதாவது சமூகத்துல எப்படி அண்ட்ரஸ்ட் வரும், எப்படி நடக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று இல்லை, அது பொட்டன்ஷியலி ஃபிட்னவே கொடுக்குறேன்.
பொட்டன்ஷியலி ஃபிட் இல்லை, என்னாகும்? அப்புறம் அந்த டாக்டர்லேருந்து அந்த இவன்லேருந்து திருப்பி நான் கேஸுக்கு போவேன், திருப்பி இன்சூரன்ஸுக்கு போவேன், திருப்பி என்ன இல்லாமல் நடந்துட்டு இருக்கும். அதாவது எப்போ சட்டம்னு போயாச்சாலோ அதனுடைய டீலிங்கிறது அந்த இதில் வந்து நிறைய எப்படி ஒரு ஃபார்மசிக்கும் ஒரு இன்சூரன்ஸுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் என்னென்னலாம் லைசனிங் இருக்கோ அந்த மாதிரி லைசனிங்லாம் நாளைக்கு வந்துட்டு தான் இருக்கும். சட்டம்னா வந்தாலே சட்டத்தை மீறக்கூடியவர்கள் இப்பதான் செய்வாங்க. இது சோயஸ் தான் வரும் இதுல ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்லுகிறேன், இது வந்து தப்பு அப்படிங்கிற எந்த பார்வையில் சொல்லுகிறேன் என்றால், நம்ம ஷியாம் சொல்ற மாதிரி நாம் வந்து சமுதாயத்துல தான் இதை கற்பித்து கொடுக்க வேண்டும், சமுதாயத்தின் மூலமா தான் இது சரி செய்யப்பட வேண்டுமே தவிர ஒருத்தர் வந்து இப்படித்தான் அப்படின்னு நாம சொல்லி அது வளரக்கூடிய விஷயம் இல்லை என்பது என்னுடைய இரண்டாவது. சமுதாயத்துல எப்படி சரி பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. சமுதாயத்தில் நம்பிநாராயணன் பால்ய விவாகம் அல்லது மறுமணம், விதவை திருமணம், விவாகரத்து, இது எல்லாமே வந்து சமூகத்துல தானா வந்துடல. சமூகத்துல நலன் கொண்ட அக்கறை கொண்ட பெரியவர்கள், சீர்திருத்தவாதிகள் சட்டம் போட்டு தானே இதெல்லாம் சாத்தியமாகி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நம்ம சாந்தகுமாரி அம்மா சொல்ல மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு காரணம், நீங்க பிபி வேலை போறீங்க, ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பாக்குறீங்க, அமெரிக்காவுக்கு வேலை பாக்குறீங்க, ட்ரக்ஸ் இருக்கு, இது இருக்கு, நீங்க சொல்றீங்களே. நான் ரொம்ப தப்பா பேசுறேன்னு சொல்றேன் நினைச்சிட வேண்டாம். நான் என்ன சொல்றேன், சின்ன வயசு கல்யாணத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, புரியுதுங்களா? நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருந்தது. நீங்க குழந்தை திருமணத்துக்கு நான் அப்படி சொல்லல. அதாவது ஒரு எந்த இடத்துல நீங்க பண்ணணும்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த சமுதாயத்தினுடைய சமுதாயம் சார்ந்து சமுதாயத்திலிருந்து எப்படி வரணும், சமுதாயம் எதை சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயம் சொல்லிக் கொடுக்காததால் தான் இன்றைக்கு 788 வழக்கு ஒரு வருஷத்துக்கு நல்ல வாயில வந்திருக்குன்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல பதில் இதாங்க, ஒரு அதாவது எக்ஸம்ஷனை எடுத்துக்கொண்டு நீங்க சட்டம் எப்படி சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், இல்ல இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சமூக அமைப்புல, நம்ம இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்புல சென்னையில மட்டும் பதிவான 4000 வழக்குகள்ல 715 வந்து உடல் தகுதி இல்ல, தாம்பத்திய தகுதி இல்ல. இந்த மாதிரி வெளிப்படையா சொல்றதுக்கும் நீதிமன்றத்தை நாடுறதுக்கும் எவ்வளவு பேருக்கு துணிச்சல் இருக்கும்? இப்படி சொல்லாமலே இந்த பிரச்சனையை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மடிந்து போகக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல என்ன கிளினிக்கல் டெஸ்ட் இருக்கு? ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு கிராமத்திலேயே நம்ம போய் சேர்ந்துருக்கோம். உலகம் முழுக்க நமக்கு வந்து இன்னும் வந்து இதுக்கு அதாவது நீங்க எங்க கொண்டு எது நிறுத்துறீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய எல்லா இண்டிபெண்டன்ஸையும் கொண்டு போய், அதாவது அதுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை, அதுக்கான ஏற்பாடும் இல்லை, ஆனா ஒரு சோயஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்லுறேன், சமூகத்துல ஒரு பதட்டத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கி. இல்ல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது ரெண்டு விதமா பார்க்கணும். இப்ப நம்ம பேசுறது வந்து இது நடைமுறையில பிரச்சனை வரும், அதனால அது வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீதிபதி சொன்னதுல வரவேற்கத்தக்கது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, அதை யாருமே கண்டுக்கல. சோ இதுக்கு ஒரு சட்டம் வந்தாதான் அடுத்த ஸ்டெப் போய் நம்ம இது நடைமுறைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை வருங்கிறத பத்தி பேசலாம். நடைமுறையில இந்த இப்ப ஒரு சொன்னாரு, இது யாரு கொடுப்பாங்க, எந்த ஏஜென்சி, அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடும். பட் அதுக்காக சட்டம் வரக்கூடாதுங்கிறது தப்பு. அதாவது நடைமுறையில சிக்கல் இருக்கு. நான் இன்ஃபேக்ட் நான் பேச ஆரம்பிச்சதே நடைமுறையில சிக்கல் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த கருத்து வந்து இப்ப அவர் வந்து சும்மா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டு போகல, அதையும் மீறி தன்னுடைய அந்த அவருடைய கடமையும் மீறி அப்பால் சென்று ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில நான் இது வரவேற்கத்தக்கதுங்கிறேன். அதாவது இது விவாதித்து இனிமே அதுக்கு அப்புறம் சட்டமா வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அந்த சட்டத்துல பிரச்சனை. சட்டம் ஆகும் போது அந்த கான்பிடென்ஷியாலிட்டி, ஒருத்தருடைய இப்போ HIV இருக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. HIV இருக்கிறவங்க தெரிஞ்சே ஒருத்தங்க தெரிஞ்சு அதை கல்யாணம் பண்ணிட்டாலோ, காலம்ஸ்ல பாக்குறோம் பத்திரிகைகள், எனக்கு வந்து HIV நோய் தொற்று இருக்கிறது, இதே மாதிரி நோய் தொற்று இருக்கக்கூடிய யாரும் இருக்கிறவங்க நான் திருமணம் செய்து கொள்ள தயாரா இல்லாதவங்க கல்யாணம் பண்ண சரியா. இங்க அடிப்படை பிரச்சனை மறைத்து விடுகிறார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைத்து சமூகத்துக்கு அஞ்சி ஒரு வாழ்க்கை முறையை இன்னொரு பெண் மீது திணிச்சிடுறாங்க. நீதிபதி HIV மாதிரியே எனக்கு ஆண்மை இல்லை, எனக்கு திருமணம் செய்ய ஆசை, ஆனா இதுல மட்டும் எனக்கு ஆசை இல்லைன்னா அதுக்கு சரின்னு சொல்றவங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிஜிடிட்டி பத்தியும் அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய லேடிஸ் என்ன பாக்குறோம்னா, திருமணம் செய்வாங்க பட் அவங்களுக்கும் உடலுறவுல இது இல்லை, அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாலார் இருக்கும்போது இதை வந்து அவங்க முறையா
அனௌன்ஸ் பண்ணியோ இல்ல ஒரு மேட்ரிமோனியலையோ போட்டு அவங்களுக்குள்ள மேட்ச் ஆயிக்கலாமே, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. 2 பேருக்குமே செக்ஸ் விருப்பம் இல்லைன்னா, பட் நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு குழந்தை வேணும், உடலுறவு வேணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு கான்செப்ட், அது வேண்டாம்னு சொல்றவங்க இரு நபர்கள் எப்படி வேணாலும் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது அவங்களுக்குள்ள மறைவு இருக்க கூடாது. அவ்வளவுதான். இப்போ ஜட்ஜ் சொல்றது மறைத்து இதெல்லாம் மறைத்து வைத்து அப்படிங்கறதுனால இந்த விஷயமே வருது. அதனால தான் சட்டமே வருது. சரி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.